மா ரெடியாக இருங்கம்மா. இன்னைக்கு அப்பா பர்த்டே. ஈவினிங் கோயிலுக்கு போய்ட்டு வர மாதிரி இருக்கும். நான் ஒரு சின்ன வேலையா வெளியே போய்ட்டு வந்துடுறேன். அப்பா வந்துட்டாரு. அப்பா வா வா போலாம் வா வா போலாம் வா வா போலாம் வா போலாம். ஏ பா எனக்கும் எப்பப்பா இந்த மாதிரி வண்டி ஓட்ட சொல்லி தருவீங்க? டேய், இது பைக் இல்லடா, ராக்கெட். உனக்கும் ஒரு நாள் அப்பா வயசு வரும். அப்போ நீ ஓட்ட கத்துப்ப. இப்ப வா பறக்கலாம். பாய்ப்பா. மவனே, நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்காத. உனக்கானது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். என்னடா இது? வா உட்காரு. டேய், இன்னும் எவ்வளோ நேரம்டா? இப்போ ரோட்ல நிக்கிறதுக்கா கூட்டிட்டு வந்த? உன்னை யார் இப்போ இந்த குப்பையை எடுத்துட்டு வர சொன்னது? காலையில் நல்லா தான் முடிஞ்சுச்சு. இப்போ கூட இந்த வண்டியில் தான் வந்தேன். இப்போ என்னடா ஸ்டார்ட் ஆக மாட்டேது. அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? வண்டி எடுத்துட்டு வர சொன்னா குப்பையை எடுத்துட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆயிடுமா? இது வெறும் தகரடப்பா தான். அம்மு காமெடி பண்ணாத. இந்த வண்டியை பார்த்து எல்லாரும் எப்படி நடுவாங்க தெரியுமா? ஆமா, வண்டி நம்ம மேல வந்து விழுந்துடுமோன்னு எல்லாரும் பயந்து நடங்க தான் செய்வாங்க. இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. இந்த பக்கம் வா. இந்த பக்கம் வா. இந்த வண்டியை சாச்சா தான் பெட்ரோல் இன்ஜினுக்கு போகும். டேய் டேய், என்னை கொன்னுட்டு இந்த வண்டியை வச்சுக்கலான்னு பாக்குறியா? பேசாம மெக்கானிக் ஷீட் போலாம், வா தள்ளு. தள்ளின்னு போகிறதா? பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? என் இமேஜ் என்ன வருது? சரி, இப்போ என்ன பண்ண போற? ஒரு ஐடியா. நீ என்ன பண்ணுற? உட்காரேன். உட்காந்துட்டு உன் காலை வச்சு அப்படியே வண்டியை தள்ளு. மற்றவங்களை பார்க்கும்போது வண்டி அப்படியே போகிற மாதிரி தெரியும். எப்படி? சூப்பர்ரா. இந்த வண்டி பெட்ரோல் ஓடலனாலும் என் காலில் ஓடணும்னு நினைக்கிறேன். பேசாம இந்த குப்பையை தூக்கி போட்டு வா, நம்ம பஸ்ல போலாம். பஸ்ஸில் போகிறதா? இங்கே வண்டி இங்கே விட்டு வந்தா எவனா திருட்டானா?
இந்த வண்டியை திருடுறவன் திருடனா இருக்க மாட்டான், பழைய இரும்பு கடைக்காரனா தான் இருப்பான். வண்டியை திருடுறான் முதல்ல. கூட வந்ததுக்கு டேய், இன்னும் எவ்வளோ நேரம் தாண்டா இதை தள்ளிட்டு இருக்க போறோம்? ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ட்ரை பண்ணுறோமோ. வண்டி தள்ளி பார்க்குறேன், ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா போயிடலாம். ஆஹா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வா. டேய், இப்போ என்ன டயலாக் சொல்ல போற? இந்த குப்பையை எடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு என் டேவே வேஸ்ட் பண்ணிட்ட. உன்னை நம்பி வந்ததுக்கு என்ன நடு ரோட்ல விட்டு புலம்ப விட்டு பார்த்துட்டல்ல. ஒரு வாட்டி, இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாமோ. வேணா ஆகாஷ், போதும். உங்க அப்பா தான் போய் சேர்ந்துட்டான்ல, அப்பயே இந்த குப்பையை தூக்கி போட வேண்டியதானே. அதை விட்டுட்டு அப்பா சென்டிமெண்ட் ஆட்டுக்குட்டி சென்டிமெண்ட் நீ ஏன் உயிரை வந்து வாங்கிட்டு இருக்க? இறங்கடி கீழே, இறங்கடி கீழே. இன்னும் விட்டா ஓவரா பேசிட்டு போயிட்டே இருக்க. டேய், உனக்கு எங்க அப்பா பத்தி என்ன தெரியும்? அவரை பத்திலாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. விருப்பம் இருக்கா என் கூட வா, இல்லையா இப்படியே கிளம்பி போயிடு. ஐயோ தகப்பா, என்னை வச்சு செஞ்சுட்டல. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்பதான் ஒருத்திக்கிட்ட அசிங்கப்பட்டோம், அதுக்குள்ள இன்னொருத்தியா? ம்ஹும். டேய், 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 டேய். ஐயோ. ஏங்க, தேங்க்ஸ். என்னங்க ஏறிட்டீங்க? நான் உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்க நிறுத்தலைங்க, அதுவா நின்றுச்சு. எங்க ப்ளீஸ்ங்க, டைம் ஆகுதுங்க. கொஞ்சம் அண்ணா நகரில் ட்ராப் பண்ணிடுங்க. நான் வேணா ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், ஸ்டார்ட் ஆகாதுங்க. என்ன பார்க்குறீங்க? அதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல. யாரோ நீயடி. ஐயோ தகப்பா, திட்டினதுக்கு மன்னிச்சுக்கையா. சிரிக்கும் சிரிப்பிலே என் நெஞ்சம் சிதறுதே. வாழித் துணையாய் வந்த என் வாழ்வின் துணையே, உனக்காகத்தான் இத்தனை நாளாய் என் காதல் சேமித்தேன். இது கனவாகினாலும் மரணம் மறுமொழி நொறுங்கினாலும் இப்பிறவி